போர் நிற்கிறதுக்கான வாய்ப்பே தெரிய மாட்டேங்குது. அமெரிக்கா ஒரு பக்கம் பெரிய அளவில் தாக்குதல் நடத்துது. ஈரான் அமெரிக்காலாம் ஒன்றும் தாக்குதல் நடத்தலாம். அமெரிக்கா அடி வாங்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் அமெரிக்க கப்பல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி கூட அமெரிக்கா என்ன கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஹர்முஸில். அதனால் அமெரிக்காவுக்கு பேரிடி இது. மிகப்பெரிய இழப்பை சந்தித்து வருகிறது அமெரிக்கா. லெபனானோட சேர்ந்து இருமுனை தாக்குதல் நல்லா இஸ்ரேல் மேலே நடத்துகிறாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இதுவரை எந்த நாடுகள் மேலேயும் இல்லாத அளவுக்கு நாங்கள் ஈரானை தாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியான சூழல் நிலவுதாங்க. ட்ரம்ப் என்கிற நபர் ஒரு டுபாக்கூர், புரியுதா? அவன் சர்வதேச தலைவனாகவோ ஒரு அமெரிக்காவோட அதிபராக இருக்கிறதுக்கு லாயக்கற்றவன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அமெரிக்கா பல நாடுகளுக்கு பல உதவிகளை செய்திருக்கலாம், பல வளர்ச்சிக்கு உதவி இருக்கலாம், நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் பெருசாக இருக்கலாம். ஆனால் இந்த ட்ரம்ப்ன்ற நாசகாரன் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டான்னு தான் இப்போ பார்க்குறாங்க. ஸோ விரைவில் ட்ரம்ப் அந்த பதவியிலேருந்து தூக்குவதற்கு அமெரிக்க மக்களே, அமெரிக்க அரசாங்கமே, அமெரிக்க செனட்டே முடிவு பண்ணி அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சைத்தான் போனான்னா தான் எல்லாமே மாறும்.